இவன் சொத்த முழுக்க தானம் பண்ண போறான் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு மனைவி ஜலம் போடுவாளா? இது உண்மையானா? குருவாயூர்பனை பார்த்து கேட்கிறார் நாராயண பட்டத்திரி. அதுக்கு பகவான் சொன்னான், மகாபலி தானம் பண்ணின போது விந்தியாவளி போட்ட ஜலத்தோட ஜில்லிப்புன்னும் மாறல்லேன். விந்தியாவல்யா நிஜதயிதயா தத்தபாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம். ஆச்சரியம் ஆச்சரியம். ரெண்டு தர ஆச்சரியம் ஆச்சரியம். என்ன, நான் ஒரு விந்தியாவளியா பிறக்காம போயிட்டேன். சர்வஸ்வ தானம் பண்றதுக்கு மகாபலி பக்கத்துல இருந்து நான் ஜலம் போடாத பாக்கியத்தை அடையாம போயிட்டேன். சகலம் அபிசப்ராத்மய பூர்வம். இதுல ஒரு ஆச்சரியம், வந்திருக்கிறவன் ஒன்னும் அனுகிரகம் பண்றதுக்கு வரல. நிசந்தேகம் திதி குலபதௌ துவயசேஷார்ணவம் தத் வியாதன்வாடே முச்சுருஷயः சாமராः புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவச்ச ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜம் உச்சைருச்சைः அவர்தவவதீக்ருத்ய விஸ்வாண்டபாண்டம். நிசந்தேகம் திதி குலபதௌ த்வயி அசேஷார்ப்பணம் தத். அத்தனையும் சந்தேகம் இல்லாம அத்தனையும் தூக்கி பகவான்கிட்ட கொடுக்கிறான். ஆகாசத்திலேருந்து தேவதைகள் எல்லாம் புஷ்பமாதி பொழிய பகவான் ஆச்சரியமான விஸ்வரூபத்தை எடுத்து காண்பிக்க மகாபலிக்கு பகவானுடைய பாதத்திலேந்து அலம்பி கங்கை கலம்ப அவனுடைய சொத்து, மகாபலியோட சொத்து அப்படிங்கிறது பாதாளம் பூமி ஸ்வர்க்கம், 3 உலகம். இந்த 3 உலகத்தையும் பகவான் 2 அடியாக அளந்துட்டான். மிச்சம் 1 அடி இல்லை அப்படின்னு உடனே பகவான் என்ன பண்றான், 3வது அடி எங்கேன்னு கேட்டான். கருட பகவானை விட்டு கட்ட சொன்னார். கருட பாசத்தினால என்ன ஏன் கட்டுறேன்னு கேட்டா, நீ ஏமாத்திட்டேன்னார். என்ன ஏமாத்தினார்? 3 அடி கொடுத்தேன், 2 அடி தான் இருக்கு அளக்கிறது, மிச்சம் 1 அடி இல்லை. அப்ப நீ ஃப்ராடு பண்ணியேன்னு தானே அர்த்தம், ஏமாத்தினேன்னு தானே அர்த்தம். அதுக்கு அவன் சொன்னான், எல்லாரும் இந்த இடத்துல நான் ஃப்ராட் பண்ணேன், நீ ஃப்ராட் பண்ணிய. காமிச்சது ஒரு காலு, அளந்தது ஒரு காலு. யார் ஃப்ராட் பண்ணினா அப்படின்னு தானே கேட்பா. மகாபலி என்ன தெரியுமா கேட்டான், 3வது அடி இருக்கா இல்லையான்னு என்ன கேட்கணும். நீங்க என்ன கேட்காம நீங்களே எப்படி முடிவு எடுக்க முடியும்? உங்ககிட்ட எங்க இருக்குன்னா, எங்கிட்ட இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்னோட வீரோட பணம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் தானே சொல்லணும். அதை சரி இருந்தா குடு, எங்க இருக்கு? சொத்த முழுக்க தான் நான் அளந்துட்டேன். இருக்குன்னா எந்த இருக்கு? என் தலை இருக்கு. 3வது அடிக்கு என் தலையை தரேன் அப்படின்னு உடனே பாசையில் பத்தம் பதகபதினா தைத்தியம் உச்சைரவாதி தார்த்தீகம் விஷமபதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்யகம்பம் வதன் அகம்பம் வதந்தம். கொஞ்சமாவது பயப்படணும், கொஞ்சம் கூட பயப்படாம சொல்ல. இது பரியந்தம் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்த பிரகலாதர், இந்த கதையில பிரகலாதரும் இருக்கார். எப்படின்னா, பிரகலாதன் தான் மகாபலிக்கு தாத்தா. பிரகலாதனோட பையன் விரோச்சனன், விரோச்சனனுடைய புள்ள மகாபலி, சொந்த தாத்தா. அவர் ஒரு மூலையில உட்கார்ந்து கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானே வந்திருக்காருன்னு வரல, ஏன்னா அவருக்கு இந்த கதை பிடிக்கல. யார் சொத்தை யாருக்கு யார் எடுத்து கொடுக்கறது? எவன்டா எதுக்குடா ஓட? நான் கொடுத்தேன்னு ஒருத்தன் எப்படிடா சொல்ல முடியும்? எல்லாமே பகவானுடைய சொத்து, பகவானோட சொத்து. உதாரணத்துக்கு சொன்னா, நாம கட்டுற வரியில இருக்கிற பணத்தை நமக்கே கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அது மாதிரி. எல்லாம் பகவானோட சொத்து.
அப்படி இருக்கிறத நான் செஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும் அதுல? அதனால இவருக்கு அந்த கதை பிடிக்கல. இப்ப என்ன கொடுத்தேன்னு நானும் அப்ப வந்து பக்கத்துல நின்றுட்டு முதுகுள்ள தட்டி, இப்பதான்டா என் பேரன், இப்பதான் நீ என் பேரன் அப்படின்னு சொல்ல பகவான் மகாபலிக்கு கர்வத்தை போக்குறதுக்காக தான் இந்த கதை பண்ணினார். அகங்காரம்னு ஒன்று இருந்தது, அதை போக்கணுங்கிறதுக்காக. சத்யவிரதஸ்ய திரமிலாத், இது 32வது தசகம் 2வது ஸ்லோகம். சத்யவிரதஸ்ய திரமிலாதிபர்துஹு நதி ஜலே தப்பயதஸ்ததானி கராஞ்சலௌ சஜ்வலிதா கிருதிஸ்த்வம் அதிருஷ்யதா கஷ்டன பாலமீனஹ. சத்யவிரதன்னு ஒரு பாண்டிய தேசத்து ராஜா. சொன்ன முதல்ல இது வந்து வேத மதம் இல்லை, நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்க சைவர்கள், நாங்க வைணவர்கள், நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு இப்போ ஒரு பிரச்சாரம் கிளம்பி இருக்கு புதுசா. ஏன்னா எடுத்த உடனே மொத்தமா பிரிச்சா தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சா உங்களுக்கே தெரியாது. இந்த கேரளா, அது கர்நாடகாவில் அப்படிதான் நடந்தது. லிங்காயத்துன்னு ஒருத்தர் இருக்கா, அவ வந்து ஹிந்துக்கள் இல்லைன்னு ஒரு கோஷ்டியை கூட்டினான். லிங்கம்ங்கிற சப்தமே வேதத்துல இருந்தாலும் வந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது. லிங்கம்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அது மாதிரி நாங்க ஹிந்து மதம் இல்லை, வேத மதம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். பாண்டிய தேசம் தமிழர்கள் தானே? தமிழர்கள் தானே? அந்த பாண்டிய தேசத்துக்கு கொடி என்ன? மீன் கொடி. ரொம்ப பிரசித்தி. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கொடி உண்டு. அந்த கொடியை வச்சுன்னு இது இந்த தேசத்தோடதுன்னு அல்லது இந்த சுவாமி அப்படிங்கிறத சொல்ல முடியும். சோழர்களுக்கு புலிக்கொடி, சேரர்களுக்கு வில்லம்பு, பாண்டியர்களுக்கு மீன் கொடி அப்படிங்கிறது. இந்த மீன் கொடிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, இவ பேசுறா பாருங்க, நாங்கெல்லாம் தமிழர்கள், அவனுக்கு கூட சொல்ல தெரியாது. இந்த மத்ஸ்யாவதாரம்னு ஒரு அவதாரத்தை முதல்ல பகவான் பண்ணினது வைகை நதியில தான், பாண்டிய தேசத்துலதான். அதனாலதான் இங்க மீன் கொடி, விசேஷமா மீன் கொடி. அதனாலதான் இவன் அந்த ஜலத்தை எடுக்கிறான். அந்த வைகைங்கிறது தமிழ் பெயர். ஒரிஜினலா அந்த நதிக்கு பெயர் என்னன்னா கிருத்தமாலான்னு பெயர். பின்ன வைகைங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, மீனாட்சி கல்யாணத்தின் போது கும்போதரன்கிறவன் வந்து சாப்பிட முடியாம சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அவன் ஒண்ணு மிச்சம் வைக்கல. கர்வமா மீனாட்சி பேசினாலுங்கிறதுக்காக பகவான் உள்ள விட்டு எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டான். இவன் வந்து கும்போதரன் சாப்பிட்டாங்கிறத சினிமாவின் மாதிரி எல்லாம் விஸ்தாரமா சொல்லுவார். சில பேர் தான் அழகா பேசுவாங்க. அதுல கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். 2 வார்த்தையில கும்போதரன் எப்படி சாப்பிட்டான்னு சொல்லுவார். சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான், சமைக்க வேண்டியதையும் சாப்பிட்டா, மிச்சம் சமைக்கிறவாதான். சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான், சமைக்கிறதுக்காக வச்சிருந்த சாமான்களையும் சாப்பிட்டான், மிச்சம் என்னன்னா சமைக்கிறவாதான். அந்த மாதிரி அவன் சாப்பிடுறான். தாகம் தாங்கல்ல அப்படின்னு உடனே இந்த கிருதமாலா அப்படிங்கிற நதி இருக்கு பாருங்க, உனக்கு சொம்புல கொடுத்து கட்டுப்படியாகாது. வைகைனா இந்த ஜலம் போறது இன்னைக்கு வாழ்க்கை அணைக்கட்டும்பா, அணைக்கட்டுங்கிறது அணைக்கட்டும்பா, முட்டுக்குடுங்கிறது அணைக்கட்டுங்கிறதெல்லாம் இந்த கிராமத்துல பழக்கத்தில் உள்ளவா. இப்படி கையை வச்சுட்டா ஜலத்தோட வேகம் குறையும். இப்படி கையை வச்சுட்டு வாயை வச்சு உறிஞ்சினான். வைகை, அவன் கையை வச்சதுனால வைகைன்னு பேரே தவிர அதுல ஒரு பிரச்சனையும் உண்டு. அவன் வச்சு உறிஞ்சினதுதான் அப்புறம் வைகையில தண்ணியே கிடையாது. கிருதமாலான்னு ஒரு நதி அது. அதுலதான் இவன் வந்து தர்ப்பணம் பண்ணும்போது கையில ஒரு மீன் குஞ்சு வர, அந்த மீன் வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப பெருசாக யாருன்னு விசாரிச்சா பகவான்னு சொல்லி, இன்றையிலேருந்து ஒரு வாரத்துல பிரளயம் வரப்போறது, நீ ரெடியாரு, ஒரு படகு வரும், அந்த படகுல
சப்தரிஷிகள் இருப்பா, அடுத்த மன்வந்தரத்துக்கு தேவையான ஓஷதிகள் இருக்கும், நீனும் அதுல ஏறிக்கோ, அடுத்த மன்வந்தரத்துக்கு நீ தான் ராஜா அப்படின்னு பகவான் சொல்லிட்டான். இதுல ஒரு கேள்வி வரும், இது பிரளயம் போறதே சொல்லிட்டு போறேன், உலகம் அழிய போறது பிரளயம்ங்கிற மாதிரி மொத்தமா உலகம்லாம் அழியாது இப்போதைக்கெல்லாம், அதுக்கெல்லாம் நிறைய கோடிக்கணக்கான வருஷம். சில சமயத்துல சில இடங்கள் அழியும். இயற்கையில கவனிச்சாலே ஜலம் ஸ்தலமாகும், ஸ்தலம் ஜலமாகும். இது நார்மலா நடக்கிறது. பிரளயம் 4 வகை. முதல்ல நாம தூங்குறோமோ, அப்ப நம்ம பொறுத்து பிறந்து உலகம் அழிஞ்சு போயிட்டு, அது ஒரு பிரளயம். 2வது பிரளயம் எதுன்னா பிரம்மா தூங்குறது, மன்வந்தரங்களுக்கு இடையில வர்றது. அப்ப பிரளயம் எப்படி இருக்கும்னா 3 உலகத்துக்கு தான், எல்லா லோகமும் அழியாது, ஒரு 3 உலகம் தான் மாறும். 3வது பிரம்மா தூங்குறதே தான் எல்லா உலகமும் அழிஞ்சு போயிடும், திருப்பி பிரம்மா மூச்சுக்கிறதே உலகம் எல்லாம் வந்துடும். 4வது நாம மோட்சத்தை அடையிறது 4வது பிரளயம் சாஸ்திரம் சதுர்விதமான பிரளயத்தை பாகவதம் 12 ஸ்கந்தத்துல சொல்றான். இந்த பிரம்மா மன்வந்தரங்களுக்கு மத்தியில ஒரு பிரளயம் வரும், 71 சதுர்யுகம் தாண்டின உடனே. இப்ப நடக்கிறது 28வது சதுர்யுகம். இனி அடுத்த பிரளயம் 71வது சதுர்யுகத்துலதான். ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 வருஷம்னு சொல்லிட்டேன். 71ல 28 பேடுதுன்னா மிச்சம் 43 சதுர்யுகம் பாக்கி இருக்கு. 43 × 43,20,000 போட்டு போகும். இத்தனை வருஷம் கழிச்சுதான் உலகம் அழியிற காலமே. திடீர்னு கிளப்பி விட்டுருவான், நாளைக்கு உலகம் அழிய போறதுன்னு. உடனே ஜனங்களுக்கு வம்பு. நல்ல விஷயத்துல நல்லத்துல புத்திய செலுத்துறதுக்கு பதில வேஸ்டா வீணா அந்த சக்தியை வீணடிக்கிற மாதிரி பண்றது அயோக்கியத்தனம். மீடியாக்கள்லாம் ஒரு காலத்துல நல்லத்தை போதிச்சது போக நல்ல விஷயங்களை நமக்கு இப்ப சொன்ன பாருங்க, தில்லானமோனாம்பாள் மாதிரி பல விஷயங்களை மெசேஜ கொடுப்பான் நமக்கு. நம்ம அறிவு வளர்றதுக்குள்ளதான தகவல்கள் வரும். இன்னைக்கு அறிவு மழுங்கி பொழுது போய் வம்படிக்கிற மாதிரி வருது. அதெல்லாம் தவிர்க்கணும், நாம தான் தவிர்க்கணும். ரிஜெக்ட் பண்ணா தானாவே அவ மேல மட்டும் விஷயம். நீ வம்ப பாக்குறதுனாலதான் வம்ப காமிக்கிறான். நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மட்டும் நீ அதுக்குள்ளதை மட்டும் நீ பார்த்தேன்னா, அதுக்கு உள்ளதை மட்டும் படிச்சேன்னா தானாவே ஒதுங்கி போறது. இது மாதிரி எல்லாம் கலப்பி விடுறதெல்லாம் சும்மா பொழுது போறதுக்காக உள்ள விஷயம். அந்த பிரளயம் வரத்தே பூமி முழுக்க ஜலத்துல முழுகி போயிடும்னா படகு எங்கேருந்து வரும்? படகுங்கிறது எது அப்படின்னா அதுவும் சொல்றது சாஸ்திரம். இந்த தமிழ்நாட்டுல சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்கு பத்தில, அந்த ஊர் மட்டும் படகாயிடும். அந்த ஊர் மண்ணு மட்டும் ஒரு 5-6 கிலோமீட்டர் படகு மாதிரி ஆயிடும். அதனாலதான் அந்த ஊருக்கு தோணிபுரம்னு பேர். இன்னைக்கு சைவத்துல அந்த ஊருக்கு தோணி அப்படின்னா படகுன்னு தான் அர்த்தம். தோணிபுரம்னு பேர். பகவானுக்கு தோணியப்பர்னு பேர். எடுடைய மலரானுனை நாட்பணிந்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. ஞானசம்பந்தருடைய முதல் பதிகத்திலேயே இதை சொல்றார். பிரம்மா பூஜை பண்ணி சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிறது. அந்த மத்ஸ்யாவதாரம் சொன்னார். அதன் பிறகு அந்த சத்தியவர்தன்கிற ராஜா தான் இப்ப ராஜா, வைவஸ்வத மனுன்னு பேரு. அவனோட வம்சம் தான் நாமலாம். அவன் தான் திருப்பி மனிதர்களை கிரியேட் பண்ணி விடுறது. இந்த ஒரு கதை ஜூஸ்ல உண்டு. எல்லாம் நம்ம கதையை எடுத்துதான் அவளுக்கு திரிச்சு திரிச்சு இந்த கதையை மாத்தி சொல்லுவாள். அதுக்கு நிறைய ஆச்சாரியா பரமாச்சாரியால் அந்த தெய்வத்தின் குரல்ல இதையும் அதையும் எப்படி அவ திரிஞ்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் காமிப்பறது. ஒரு கிரகத்துல இருந்து 7 பேர் வந்தா அவ நம்ம பூமி கிட்ட வரத்தே மனிதர்களை கிரியேட் பண்ணினா,
அவர்களுடைய வம்சம்தான் நாங்கள்லாம் அப்படின்னு அவ சொல்லுவான். சப்தரிஷிகள் தான், 7 பேருங்கிறது சப்தரிஷிகள் தான். அவர்களுக்கு பிரஜாபதிகள்னு பேர். இவர்கள் மட்டும் இல்ல, இந்த கிரியேஷன் பகுதியில மனுவும் இருக்கான். இவர்கள் புருஷர்கள்னா ஸ்திரீக்களை தயார் பண்ணிக்கிறதுக்கு மனுவோட வம்சத்துல வர ஸ்திரீக்கள் தான் இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இந்த மனுவுக்கு நாபாகன் அப்படின்னு 10 புள்ள, அதுல நாபாகன் ஒரு புள்ள. நாபாகனுக்கு ஒரு புத்திரன் அம்பரீஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்பரீஷனுடைய சரித்திரத்தை தான் இப்ப சொல்றாங்க. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நபாகநாமக நரேந்திர சுதோம்பரீஷः சப்தார்ணவாவிருதமஹீ தைதோபிரேனே त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमनाः सदैव. இந்த நாபாகன் இருக்கா பாருங்க, 10 புள்ள மனுவுக்குன்னு இக்ஷ்வாக்கும் இருக்க சரியாதி அப்படின்னு. இந்த 10 புள்ள என்ன பண்ணினா, இந்த நாபாகன் ஸ்கூலுக்கு வசிஷ்டருடைய ஆசிரமத்துல படிக்க போற சமயத்துல மிச்சம் உள்ளவாள் தான் இந்த சொத்தை பங்கு போட்டு. சில பிராடுகள்லாம் ஆரம்பத்திலேருந்தே இருக்குன்னு சொல்ல வருங்க. இந்த கூட பிறந்தவனை ஏமாத்திட்டு சொத்தா பகலிக்கிற மத்தியெல்லாம் இதெல்லாம் அன்னிலேருந்து உள்ள விஷயம். சில விஷயங்கள் இவன் படிச்சு முடிச்சுட்டு வரத்தே இவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டான். இது நாராயணியத்துல இல்ல, ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். அந்த கதையெல்லாம் இவன் சொல்ல மாட்டான். அவன் சொன்னா மத்தவாள்லாம் இதோ வயசான அப்பா இருக்காரு, இவர் தான் மிச்சம்மா. சொத்து என்னோட சொத்து பங்கு என்னன்னா இவர் தான் மிச்சம், இவரை பார்த்துக்கோணும். அவர் யார், இந்த குழந்தைகள்லயே பார்த்தேன்னா யார் சாதுவா இருக்காளோ அவ தலையில பெத்தவா கட்டுடுவா. பெத்தவாளால சௌக்கியத்தை அனுபவிச்சவாள்லாம் போக இவாளை கட்டுடுவா. இவாளும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கஷ்டத்தோட கஷ்டமா இதெல்லாமும் பொருளாதாரத்திலையும் இருக்கும், சரீர ரீதியாகவும் இருக்கும். வயசான வாழ்க்கை தெரியும் அது இவா பண்றது சரியில்லைன்னு வேற இடம் கிடையாது. அது மாதிரி இவன் அப்பாவை கொடுக்க பரவாயில்லைன்னு, அப்பாவையாவது கொடுத்தியேன்னா மிச்சம். வாங்கின்னு போன உடனே அப்பா சொன்னார், இப்படி உன்னை ஏமாத்திட்டானே இவெல்லாம், அதனால என்னப்பா பகவத் கிருபை இருந்தா வரும் வாழ்க்கையில. நான் ஒரு யோஜனை சொல்றேன் உனக்கு. இந்த கோத்திரத்துல பிறந்த சில பேர் ஹிமயமலையில யாகம் பண்றான். அந்த யாகத்துக்கு போனேன்னா அவ யாகம் பண்ணும் போது 2வது நாள் அன்னைக்கு ஒரு மந்திரம் மறந்து போயிடும் அவளுக்கு. எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருப்பா. அந்த மந்திரம், அந்த காலத்துல புஸ்தகம் கிடையாது, டேப்லெட் கிடையாது, டேப் எல்லாம் வச்சிருந்தா உடனே எடுத்து பார்க்க முடியாது. லெட்டர் இருந்தாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதான். யாராவது சொன்னாதான் உண்டு. நீ எடுத்து கொடு, அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பா, அந்த அந்த ஐஸ்வர்யமே பெருசா இருக்கும்னா. அதே மாதிரியே இவன் பிராதசவனத்துல உள்ள ஒரு ருக்கு மறந்து போக அதை எடுத்து கொடுக்க, அவர்கள் நிறைய தனத்தை கொடுக்க, அது மட்டும் இல்லாம இந்த யாகத்துல மிஞ்சி போற தனத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, யாகத்துல பணம் நிறைய வரும், அது மிஞ்சி போன தனசை எடுத்துக்கலாம்ங்கிறதே ஒரு பூதம் வந்தது. இந்த மிஞ்சினது எனக்கு தான், இந்த தனத்தை நீ எடுத்துக்கோ, ஆனா இந்த மிஞ்சி போன தனத்தை நீ எடுத்துக்க கூடாதுன்னு, இது எனக்கு தான் அப்படின்னு, இது என்னோட பங்குன்னு. இல்ல இவாதான் எனக்கு கொடுத்தான்னா, இந்த மாதிரி இது என்னோட பங்கு, உனக்கு இதுல சந்தேகம் இருந்தா உங்க அப்பாட்ட கேளு அப்படின்னா. அப்பாட்ட போய் கேட்டா அப்பா சொன்னாரு, அந்த பூதம் இப்படி இருந்துதா, தலையில ஜட, மர உருவி, யானை தோல், பிள்ளி தோல், அஸ்தி மாலை, பிரம்மக பாலம். ஆமா, சிவபெருமான் அது அப்படின்னா. யஜ்ஞசேஷம் ருத்ரபாகம் அப்படின்னா என்ன? நாமெல்லாம் வைதிகா தானே, இந்த ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஹவிஸ ஹோமம் பண்றோமோ, மிச்சம் இருக்கிற ஹவிஸ அக்னயே ஸ்ருஷ்ட கிருதே ஸ்வாஹா அப்படின்னு பண்ணி வைப்பார். இன்னைக்கு இத்தனை நாள் உங்களுக்கு புரியலைனாலும் நாளைக்கு சிராதம் பண்ணி வச்சா வாத்தியார் ஒழுங்காருன்னா நான் சொன்னதை கவனிக்கும். இந்த வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ருத்ரோக்னிஸ்விஷ்ட கிருத் ருத்ரா தேவ பசூனம் தர்ததாதி
மிச்சம் இருக்கிற பாகம் ருத்ரம். இன்னொன்னு சொல்றேன், நம்ம மாத்திர ஏதாவது கல்யாணம், கார்த்தி, யாகம், விசேஷம் அப்படிங்கிறதுக்கு பல்கா சாமா வாங்கினோம்னா அந்த சாமான்ல மிச்சம் இருந்தா அந்த காலத்துல சிவன் கோவில்ல கொண்டு கொடுப்பாரு. சிவன் கோவில்ல கொண்டு கொடுத்துருவாங்க அந்த சாமான். ஏன்னா சிவனுக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. அதனாலதான் சிவ சொத்து குலநாசம்ங்கிறது. துணிச்சலா சிவன்ல இருந்து எடுக்கலாம். சிவன் கோவில்ல பிரசாதமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. பெருமாள் கோவில்ல தான் இத்தனை விவகாரங்கள்லாம். சிவன் கோவில்ல விபூதி மட்டும்தான் பிரசாதம். பாக்கி எந்த பிரசாதமுமே சிவன் கோவில்ல கிடையாது, எடுத்துக்கவும் கூடாது. பரமாச்சாரியால் பூஜை பண்ணினாலே தீர்த்தம் வாங்கிக்காதவா உண்டு அந்த காலத்துல. அந்த மாந்தேன்னு ஒரு ஊர் மாயன பக்கத்துல ஒரு சாஷில் பரமாச்சாரியால் பூஜை பண்றாரு. அந்த சாஷில் வரவே இல்லை தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு. இவெல்லாம் சொன்னா அவர் வரமாட்டார், அதுக்கு சாஸ்திரம் தெரியும்னா பரமாச்சாரியா. ஏன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதை சாப்பிடக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு. அதனாலதான் வெறும் லிங்கம் வச்சுக்காம சாலக்கிராமமும் வச்சுக்கணும். சாலக்கிராமம் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணா சாப்பிடலாம். வெறும் லிங்கத்துக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரமா ஒண்ணுமே தெரியாம இருந்தா அப்புறம் என்ன இருக்கு. அதனாலதானே பொழுது விடிஞ்சா ஒரு நாளைக்கு 6 கால அபிஷேகம் நடக்கிற சிவங்கோவில்ல தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது கிடையாது. அபிஷேகமே நமக்கு தெரிஞ்சு நடக்காத பெருமா கோவில்ல தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா நமக்கு? அதாவது ஒரு விசேஷ காலத்துலதான் பெருமா கோவில்ல அபிஷேகம் நடக்கும். ஆனா அங்க தீர்த்த பிரசாதம்ங்கிறது மூர்த்தத்துக்கு அபிஷேகம் இல்லை. எந்த பெருமாள் கோவிலா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய சாலக்கிராமம் ஒன்று இருக்கணும். அது இருந்தாதான் அது பெருமாள் கோவில். ஒரிஜினலா ராமர்னா ராமசால கிராமம் இருக்கும், வேணுகோபாலர்னா வேணுகோபாலருக்குன்னு ஒரு சால கிராமம் இருக்கு, அது இருக்கணும். லட்சுமி நாராயணனா லட்சுமி நாராயணருக்கு ஒரு சால கிராமம் இருக்கும், வரதராஜன்னா வரதராஜனுக்கு உள்ள சால கிராமம் இருக்கும். அந்த சால கிராமத்துக்கு நித்திய அபிஷேகம் பண்ணணும். சுவாமிக்கு தான் அபிஷேகம் கிடையாது, தவிர அந்த சால கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தான் அடுத்து தீர்த்த பிரசாதமா கொடுக்கணுமே தவிர கிணத்துல வாளியை பிடிச்சிட்டு வந்து அதுல ஏலக்காய் கிராமம் எல்லாம் போட்டு அது தீர்த்த பிரசாதம்னா தீர்த்த பிரசாதமே கிடையாது. தீர்த்த பிரசாதம்ங்கிறது இந்த சாலக்கிராம தீர்த்தம் தான். சிவன் கோவிலுக்கு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதை தொடவே கூடாது. அது அவருக்கு தெரியும்னா. அப்புறம் சொன்னா பெரியவா சாலக்கிராம தீர்த்தம் தான் லிங்கம் கலந்திருந்தாலும் நான் சந்தனாபிஷேக தீர்த்தம் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். பால் தேன் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணது தொடவே மாட்டான். இன்னைக்கு மனதில் கவனிச்சேன். சந்தனம் மட்டும் தீர்த்தம் பிரசாதம் சாப்பிடலாம்னு இருக்கு. அந்த ஒரு விதி இருக்கிறதுனாலதான் சந்தன தீர்த்தத்தை மட்டும் தீர்த்த பிரசாதமா கொடுக்குறது. இவ்வளவு விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. ருத்ரபாகம்னு பேர் அது. அந்த ருத்ர கிருபையினால இந்த அம்பரீஷன் எப்படி ஆயிடுதான்னா, கொஞ்ச நாள்ல எந்த அண்ணா தம்பிகள்லாம் ஏமாத்தினானோ அவனோட அந்த சொத்தை முழுக்க இவனுக்கு வந்துடும். இவனோட பராக்கிரமத்தினாலேயே சப்த அர்ணவாவிருதமஹி தயிதோபி 7 சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமி எல்லாத்துக்கும் ஒரு ராஜாவாயிட்டான். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதி மகி அப்படிங்கிறது பாகவன். இப்ப ஏற்பட்ட சொத்து வந்தும் இந்த சொத்தை அவன் எப்படி நினைச்சான்? சர்வம் தான் சொப்ன சம்ஸ்துதம். இது அத்தனையும் கனவா நினைச்சான். கனவா நினைக்க முடியுமான்னா, ஏன் நினைவே எப்படி கனவா நினைக்க முடியும்? சரி, கனவுல என்ன மிஸ்டேக்? கனவு பொய். கனவு பொய்ன்னு உங்களுக்கு எப்ப தெரியாது? வீழ்ச்சின்ற உடனே தெரியாது. அது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு, அது பொய்ங்கிறது ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா புரியும். அது பெரிதும் இது நிஜம் மாதிரிதான் தோணும். அது அவனுக்கு அந்த ஞானம் இருந்ததுனால, பக்தி இருந்ததுனால இதை பொய்ன்னு நினைச்சான். கொஞ்ச நாள்ல பகவான் இவனுக்கு தரிசனம் கொடுத்து சாலக்கிராமம் கொடுக்கிறார். சுதர்சன சாலக்கிராமம் உன்னை ரட்சிக்கிறதுக்கு கூட இருக்கட்டும்னு, தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக. அதனாலதான் நம்ம ஊர்ல இந்த சுழற்சி அடிச்சிருக்கல இப்ப சிந்தூர்ல அதுக்கு சுதர்சனம்னு பேரு. சுதர்சன சக்கரம் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஆச்சரியமான விஷயம். இப்படி மகிமை தெரிஞ்சு ஒருத்தர் பேர் வைக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமையா. இதெல்லாம் புராணங்கள்ல இருக்குது. அந்த சுதர்சன சால கிராமத்தை பகவான் கொடுக்க, சுதர்சனம் சர்வதோ முக்கம். அது
பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய வீத்ரே ஜுவாலாபரீத. இதுல 100 சுவாசம் சொல்லட்டுமா? சுதர்சனத்தை பெருமாளுக்கு கொடுத்தவரே சிவன் தான். அந்த ஊர் இந்த தமிழ்நாட்டுலதான் இருக்கு. திருவிழிமயலைன்னு பேர். அந்த திருவிழிமயலைங்கிற ஊருக்கு போன காலால பகவான் சக்கரம் போட்டு தூக்கி கொடுக்கறத தஸ்மை சக்கர பிரதானாத் நேத்ரேண ஸ்வேன சாகம் தசசத கமலைஹி விஷ்ணுனா ஆராதிதத்வாத் தஸ்மை சக்கர பிரதானாத் அபிச்ச பசுபதிஹி சர்வதேவ பிரகிருஷ்டா. 1008 தாமரை மலர்களால பூஜை பண்ணும் போது ஒரு மலர் குறைஞ்சு தன் கண்ணையே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினார் விஷ்ணு. அப்படிங்கிறதுனால அந்த விஷ்ணு இருந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேரு, பூஜை பண்ண ஊருக்கு திருவிழிமயலைன்னு பேரு. தஞ்சாவூர் ஜில்லால கும்பகோணத்துல நாச்சியார் கோவில் தாண்டி இருக்கு. இந்த திருவிழிமயிலை பரமாச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது. ஏன்னா அந்த ஊர்ல இன்னொன்னு ஹிஸ்டரிக்கு சொல்லிட்டு போறேன். தில்லை 3000 தெரியுமா எல்லாருக்கும்? 3000 பேர் வேதாத்தியனம் பண்ணவா தில்லையில. அது மாதிரி திருவிழிமயலை 1006 பேர், 1000 பேருக்கு அத்தியனம் பண்ணணும். அதுவும் 1000 பேரு சாமவேதம். அந்த சாமவேதமும் சாந்தோக்கிய சாக்கையை கொண்டது. அதனால சம்பந்தர் அப்பர் இவர்களுடைய பாடல்கள்ல சொல்லும் போது அந்த ஊர்ல உள்ள கிளி சாமவேதம் சொல்லும் பிறகு கிளி சாமவேதம் சொல்லும். அந்த பகவானுக்கு அந்த சாமவேதம் அப்படி பாடின ஊர் அது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா மணியா எடுத்து இருந்தாலும் ஒரு கதையை சொல்லிட்டு போறாங்க. ஒரு 40 வருஷம் 40 வருஷம் இல்ல 89 நினைக்கிறேன். இந்த மெட்ராஸ்ல கதை முடிச்சுட்டு எங்க அப்பா போறார் பரமாச்சாரியால பாக்குறது. எங்க இருந்து வரேன்னு கேட்டு, மெட்ராஸ்ல இருந்து வரேன். என்ன விசேஷம்னா கதைன்னா, வேற எங்க போனேன்னா பரமாச்சாரியா. நான் லௌகீகம் பேசல, அரசியல் பேசல, இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக சொல்லிட்டு போறேன். அப்ப ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கு கந்தசுவாமின்னு என்னமோ பேர் ஒருத்தர் இருந்தார். கந்தசுவாமி தான் நினைக்கிறேன். அவரோட சஷ்டத்த பூர்த்திக்கு எங்க அப்பாவை கூப்பிட்டுருந்தாரு. எங்க அப்பா சஷ்டத்த பூர்த்திக்கு பேருந்தான். கதைக்கு அவர் பக்தி உண்டு, அதனால கூப்பிட்டுருந்தார். அங்க போயிட்டு வரேன். உனக்கு அந்த மினிஸ்டர் தெரியுமோ? பரமாச்சாரியால் கேட்டா. தெரியும். ரொம்ப பழக்கம் கிடையாது, அவருக்கு பக்தி உண்டு. கூப்பிட்டாரு, போனேன். எனக்கு ஒரு காரியம் பண்றியா நீ? என்னன்னு? இந்த திருவிழிமலையில நித்தியப்படி சாமவேதம் கேட்கணும் பகவானுக்குங்கிறது முறை. அதனால அங்க சாமவேதத்துக்கு யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்றியா அப்படின்னா பரமாச்சாரியால் நினைச்சா நடக்காத காரியமா? விளையாட்டு இதெல்லாம். நீங்க சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்ல, புண்டரீகாட்ச தீட்சிதர் இருந்தார் விஷ்ணுபுரத்துல. அவரோட அவெல்லாம் சாமவேதம் சாந்தோக்கியம். அவரோட தம்பி ஜெயராம ஸ்ரோதிகள்னு பேர். அவர் விஷ்ணுபுரத்திலேயே தான் இருந்தார். எங்க அப்பா சொன்னா அங்கேயே இருக்கா, விஷ்ணுபுரத்துல இருந்து போவா, நீ ஏதாவது ஒரு சம்பளம் கொடுக்க சொல்றா. இவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார். தினப்படி போய் அவருக்கு பாராயணம் பண்ணுவார். அந்த ஞாபகம் வந்ததுக்காக சொல்றேன். அவர் காலம் முழுக்க நித்தியப்படி தினப்படி போய் பாராயணம் பண்ணுவார். கோவில்கள்லாம் அது மாதிரி ஒரு சாநித்தியத்தோட இருக்கணும்னா 3-4 பேர் இருக்கணும். ஓதுவா இருக்கணும், வேதம் சொல்றவா இருக்கணும், நைவேத்தியம் வைக்கிறவா இருக்கணும், பூஜை பண்றவா இருக்கணும், நாதஸ்வரம் வாசிக்கிறவா. இதெல்லாம் அப்படி இருந்தா இதுவே ஒரு 10 குடும்பம் கோவில சார்ந்து. கோவில்ல இருந்து போறாது, கோவில்ல இருந்து பிச்சை எடுத்து என்ன பண்றது? அவளை கவர்மெண்ட் ஸ்டாஃபா பண்ணணும். பண்ணினா ஒரு கிராமத்துக்கு ஒரு கோவிலுக்கு 10 பேர்னா எத்தனை கோவில், எத்தனை 10 பேர், எத்தனை குடும்பம் ஸ்ட்ராங்கா, எத்தனை பேர் இந்த தர்மத்துக்குள்ள வருவா? இதுக்கு வெளியில இருந்து பணமே வேண்டாம், கோவில் பணமே இருக்கு. ஒரு யோஜனை, ஒரு உதாரணத்துக்கு நான் ரொம்ப நாளா அது நினைச்சுட்டு இருக்கிறது, தோணினத்தினால சொன்னேன். அந்த சாந்தோ திருவிழிமயில இருக்கிறது எல்லாம் அத்தனை விசேஷம். அந்த ஊர்ல தான் சக்கரம் கொடுத்த ஊர் அது. அதுக்காக சொல்லவர். அந்த சக்கரத்தை பகவான் கொடுக்க அம்பரீஷன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வந்து சௌக்கியமா இருந்தான்ங்கிற பிறந்தோம்.